வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? நான் பாரம்பரிய ஜோதிடர் ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடியது பிப்ரவரி மாத ராசி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க. இந்த 2024 வரக்கூடிய பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை அதிகாலையில், அதாவது அஸ்த நட்சத்திரம் இன்றைக்கி 4ஆம் பாதத்தில், கன்னி ராசியில், துலாம் லக்னத்தில், சந்திர பகவானுடைய திசையில் இன்றைக்கி 172 டிகிரியில் தாங்க இந்த பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி பிறக்கப்படுது. அப்படி பிறக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா காலப்புருஷ தத்துவத்துப்படி, அதாவது 9வது ராசி தனுசு ராசியுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை நடக்க போகுது அப்படின்றத பற்றி தான் இந்த காணொலியில் இப்போ பார்த்துட்ருக்குறேங்க. தனுசு ராசிக்கு வரக்கூடிய நட்சத்திரங்கள் பார்த்திங்க அப்படின்னா, கேது பகவானுடைய நட்சத்திரமான இன்றைக்கி மூல நட்சத்திரம் 4 பாதங்கள். அதன் பிறகு வரக்கூடிய இன்றைக்கி சுக்கிர பகவானுடைய நட்சத்திரமான, அதாவது போராட நட்சத்திரம் 4 பாதங்கள். அதன் பிறகு வரக்கூடிய இன்றைக்கி சூரிய பகவானுடைய நட்சத்திரமான உத்திராட நட்சத்திரம் 1 பாதம். அப்போ பார்க்கும்போது 3 நட்சத்திரங்கள் 9 பாதங்கள் அடங்கிய மிக ஒரு அருமையான ஒரு ராசி, மிக ஒரு அற்புதமான ராசி, அதாவது இந்த தனுசு ராசி. தனுசு ராசிக்கு ஏன் ஒரு அற்புதமான ராசி நம்ம சொல்கிறோம்னா, குரு பகவானுடைய ராசி. அதாவது உங்கள் ராசிக்கு அதிபதி யார்? குரு பகவான். அதாவது நவக்கிரகங்கள்லேயே ராஜான்னு சொல்லக்கூடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு தானுங்க. அந்த குருவுடைய ராசி தான் இந்த தனுசு ராசி. அப்போ இந்த தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவானாக இருக்கும்போது இன்றைக்கி 100% பார்க்கும்போது குரு கொடுப்பார், எவர் தடுப்பார். குரு பார்த்தா கோடி புண்ணின்னு சொல்லுவாங்க. அப்படி பார்க்கக்கூடியவர் குரு உங்கள் ராசி இப்போ பார்த்துட்ருக்கிறாரு. அதாவது உங்கள் வீட்டுக்கு அதிபதியும் குரு பகவான் தான். குருவும் பார்த்திங்க அப்படின்னா மேச ராசியில் செவ்வாயோடைய வீட்டில் இருந்து, அதாவது பகையாக இருந்தாலும் குரு பார்த்தா கோடி புண்ணின்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்போ அந்த குரு யார் யாரை பார்க்குறாரு? குருவுடைய பார்வை 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம் பார்ப்பார். எப்பயுமே 5ஆம் இடமா சிம்ம ராசி பார்க்குறாரு, 7ஆம் இடமா யார் பார்க்குறாருன்னா துலா ராசி பார்க்குறாரு, 9ஆம் இடமா யார் பார்க்குறாருன்னா உங்கள் ராசி தனுசு ராசி பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போது நிச்சயம் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கண்டிப்பாக கொடுத்துருவார். அப்படி இருக்கும்போது இந்த குரு பகவான், ஏன்னா உங்கள் வீட்டுக்கு அதிபதியும் குருவும் உங்களை தான் இப்போ பார்த்துட்ருக்கிறாரு. அப்போ எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா அருமையான ஒரு தருணம் இது. அதாவது ஜெயிக்கக்கூடிய ஒரு தருணத்தில் இப்போ நீங்கள் இருக்கிறீங்க. ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, ஒரு 10 குழந்தைங்க ரேஸில் ஓடிட்டுருக்காங்க அப்படின்னா 10 பேருமே ஜெயிக்க போகிறது கிடையாது. அந்த 10 பேரில் ஒருத்தர் தான் ஜெயிக்க போகிறாங்க. அந்த ஜெயிக்கக்கூடிய இடத்துல இப்போ நீங்கள் இருக்கிறீங்க. அந்த மாதிரி ஒரு இடத்துல இப்போ நீங்கள் இருக்கிறீங்க. அப்போ காரணம் என்ன அப்படின்னா, குருவுடைய பார்வை உங்களுக்கு கிட்டத்தட்ட 9 மாத காலமாக உங்களை தான் குரு பார்த்துட்ருக்கிறாரு. உங்கள் ராசி தான் பார்த்துட்ருக்கிறாரு. இன்னொரு 3 மாதத்துக்கு குரு உங்கள் ராசி தான் பார்ப்பார். எப்போன்னா மே மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் குரு உங்களை தான் பார்ப்பார். அப்போ பார்த்திங்கன்னா பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த 3 மாதம். அடுத்தது மே மாதம் 2ஆம் தேதி என்ன பண்ணுறாருன்னா குரு பெயர்ச்சி ஆகிறார். அப்போ குரு பெயர்ச்சி ஆகும்போது மேச ராசியில் இருக்கக்கூடிய குரு ரிஷப ராசிக்கு போயிடுவார். அப்போ ரிஷப ராசிக்கு குரு போனார் அப்படின்னா அதுக்கப்புறம்ன்றது 5ஆம் இடமா பார்த்திங்கன்னா கன்னி ராசியும், 7ஆம் இடமா பார்த்திங்கன்னா விருச்சிக ராசியும், 9ஆம் இடமா மகர ராசி தான் பார்ப்பார். அப்போ இப்போ குரு பார்வைன்றது இந்த 3 மாத காலம் குரு உங்களுக்கு பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்கள் எதை சாதிக்கணும், எதை செய்யணும் அப்படி நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு குரு கூட இருந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவார். ஒரு உதாரணத்துக்கு இப்போ நம்ம ஒரு வீடு கட்டலாம், ஒரு இடம் வாங்கி போடலாம், ஒரு மண்மனை வாங்கலாம், இல்லை வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணலாம், இல்லை ஒரு கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார். குரு யார் அப்படின்னா ஒரு போஸ்ட்மேன் மாதிரி. போஸ்ட்மேனுடைய வேலை என்ன? நமக்கு வந்த லெட்டரை கொண்டு அப்படியே நம்ம கையில் ஒப்படைக்கிறது தான் குருவுடைய வேலை. அப்போ குரு எப்படின்னா குறைச்சும் கொடுக்க மாட்டார், சேர்த்தும் கொடுக்க மாட்டார். நமக்கு தேவை என்ன அப்படின்னு தெரிஞ்சு அது கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார். அந்த மாதிரி குரு உங்களுக்கு மே மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் குருவுடைய பார்வை இருக்கிறதுனால நீங்கள் எதையுமே துணிச்சு பண்ணலாம். ஏன்னா ஆரம்பத்து காலத்தில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த 1 வருடத்துக்கு முன்னாடி வரைக்கும் 7.5 சனியில் சிக்கிக்கிட்டு ரொம்ப அவஸ்தைப்பட்ட ராசி யாருன்னா தனுசு ராசி தான். ஏன்னா 7.5 சனியில் கொஞ்சம் நஞ்ச கஷ்டம் கிடையாது. 7.5 வருஷம் படாத வேதனைப்பட்டு
இப்போ தான் போதுண்டா சாமி, நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நல்ல இடத்துல உட்காந்துருக்குறீங்க. அப்போ அது உட்காரும்போது என்னாகுது, குருவுடைய பார்வை பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி ஒன்று மண் மனை இடம் பூமி சொத்து வண்டி வாகனம் கண்டிப்பாக தேடி இருப்பீங்க. அப்படி தேடணும்னா இந்த 3 மாதத்தில் தேடக்கூடிய வாய்ப்பு குரு பகவான் உங்களுக்கு கொடுத்துருவாருங்க. அப்போ நிச்சயம் உங்களுக்கு இப்போ மண் மனை வாங்கக்கூடிய யோகம், பொண்ணு பொருளை தேடக்கூடிய ஒரு பாக்கியம், மெயினாக கலைத்துறையில் சாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுத்துருவார். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா விளையாட்டுத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக கொடுத்துருவார். நான் வந்து ஸ்போர்ட்ஸ் லைனில் நல்லா ஆர்வமான பையங்க, நான் நல்லா விளையாடுவேன், நல்லா ஜெயிப்பேன், எனக்கு வந்து நல்ல பொசிஷன் எனக்கு எப்போ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா நிச்சயம் இந்த 3 மாதம் முடிகிறதுக்குள்ளார உங்களுக்கு கிடைச்சிடும். அதே மாதிரி இந்த வெளிநாடு வெளி மாநிலம் போயிட்டு குடும்பத்தை விட்டுட்டு வெளியில் போய் கஷ்டப்படுற இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கெல்லாம் அதாவதுன்றதை பார்க்கும்போது அடுத்தது இந்த 3 மாதத்தில் உங்கள் லைஃப் மாறப்போகுதுங்க. ஒன்று சொந்த நாட்டுக்கு சொந்த ஊருக்கு வந்து நீங்கள் சுயமாக தொழில் செய்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதாவது நம்ம வெளிநாட்டில் பட்டது போதுண்டா, பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஊர் நாட்டிலிருந்து கஞ்சி குடித்தா கூட நிம்மதியாக குடிச்சிக்கலாம் அப்படின்னு எதிர்பார்த்து வருவீங்க. உங்களுக்கு நல்ல ஒரு வழி பிறக்க போகுதுன்னு கூட சொல்லலாம். அப்படி இருக்கும்போது இந்த 3 மாதத்தில் உங்களுக்கு குருவுடைய பார்வைகள் நல்லா இருக்கிறதுனால நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு அப்டேட் ஆக வேண்டிய யோகம் இந்த 3 மாதத்துலேயே கொடுத்துருவார். முக்கியமாக இந்த பிப்ரவரி மாதமே உங்களுக்கு வந்து ஆரம்பித்து வச்சுருவார். பயப்பட தேவையில்லை. அதே சமயத்தில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த பிப்ரவரி மாதம் இப்போ நடக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா தனித்து பண்ணணும். கொள்ளைக்கு போனால் கூட கூட்டு ஆகாதுன்னு சொல்கிற மாதிரி எது செய்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் தனித்து நின்று ஜெயிச்சு காட்டுறதுக்கு பார்க்கணும். நான் பார்ட்னராக செய்யலான் இருக்கிறேன்னா நஷ்டமாகும். அதாவதுன்றது எங்கள் வீட்டுக்குள்ளார இருக்கணும் கூட சேர்ந்து பண்ணலாமா அப்படின்னா நீங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு பண்ணுங்கள். பண்ணலாமா வேண்டாமா பார்த்துட்டு பண்ணுறது ஒரு வகையில் அது நல்லதுங்க. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி தைரிய வீரிய சனியாக இருக்கிறதுனால உங்களுக்கு சாதிக்கணுன்ற எண்ணம் வேகம் நிறைய கொடுப்பாரு சனி பகவானே. ஏன்னா சனி பகவானை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பார்க்கும்போது என்ன பண்ணுவார்னா, சனிக்கு 11ஆம் இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க இல்லையா, அப்போ தைரிய வீரிய சனியாக இருக்கிறதுனால நிச்சயம் உங்களுக்கு ஒரு நல்ல தெம்பு கொடுத்துருவார். இதை பண்ணு, நான் சப்போர்ட் பண்ணுறேன். ஏன்னா குருவுக்கு வந்து சனி பகைவனாக இருந்தாலும் இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு 11ஆம் இடமா உங்கள் ராசி பார்த்துட்ருக்கிறாரு. அப்போ தைரிய வீரி சனியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார். அதே போல் பார்த்திங்க அப்படின்னா குரு வந்து பார்த்திங்கன்னா அதாவது பூர்வீக புண்ணிய குருவாக இருக்கிறதுனால பூர்வீகத்தில் கண்டிப்பாக சொத்துல பிரச்சனை, கேஸு, பஞ்சாயத்து, மனைவி சொத்து, தாய் வழி சொத்து, இல்லை பரம்பரை சொத்து இந்த மாதிரி ஏதாவது நிலுவையில் இருந்தால் கூட அது மாறுறதுக்கு உண்டான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. ஏதோ ஒரு வகையில் மாறும். கேஸு, கோர்ட்டு, பஞ்சாயத்து இந்த மாதிரி இருந்தால் கூட ஓரளவுக்கு இந்த 3 மாதத்தில் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே சமயத்தில் நம்ம நானே கூட ஒன்று வாங்கணுங்க, ஆனால் கிரையம் பண்ண முடியல, அந்த சொத்தில் வெள்ளைங்க இருக்குது, அந்த இடத்துல வெள்ளைங்க இருக்குது, மாறுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு உண்டான முயற்சி இப்போ எடுங்க, உங்களுக்கு வெற்றியாகும்னு சொல்லலாம். இந்த 3 மாதத்தில் ஓரளவுக்கு மாறும். ஏன்னா குரு மாறுறதுக்கு முன்னாடியே அது உங்களுக்கு மாற்றிக்கோங்க. மாறக்கூடிய தருணம் என்னன்றது வழிமுறையை பார்த்து பண்ணிக்கோங்க. அது உங்கள் சுயஜாதகத்தை ஒரு தடவை பார்த்து அதுக்கு என்ன வழிமுறை, என்ன ட்ரீட்மெண்ட், எப்படி போனால் நல்லா இருக்குன்றது ஒரு முயற்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி ஆகும். காலம் போன பிறகு கஷ்டப்பட வேண்டான்ற மாதிரி 3 மாதத்துக்கு பிறகு குரு மாறிட்டாருன்னா நமக்கு ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா குரு இருக்கும்போது பழம் இருக்கும்போது கட்டை பறித்து சாப்பிட்றணும்னு சொல்கிற மாதிரி இப்போ அந்த டைம் இருக்கும்போது அனுபவித்து பார்த்துக்கணும். சரிங்களா? அப்போ 3 மாதம் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பூர்வீக சொத்து, இடம் பிரச்சனை, கேஸு, பஞ்சாயத்து இந்த மாதிரிலாம் கொஞ்சம் சால்வ் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு உண்டான வழிமுறை என்னன்னு பார்த்து செஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இன்றைக்கி வெளிநாடு போகலாமா? கண்டிப்பாக தாராளமாக போகலாம். வெளிநாடு நான் முன்னே சொன்ன வெளிநாடு போகலாம். விளையாட்டுத்துறையில் சாதிக்க நினைக்கிறவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அரசியலுக்கு கொஞ்சம் இப்போ குழப்பமான நேரம் தான். அரசியல் இருந்தாலும் சரி, அரசியலுக்கு போகலான்னு நினச்சாலும் சரி, இல்லை போஸ்டிங் பதவி கிடைக்குமான்னு பார்த்தா கண்டிப்பாக தடையாக தான் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களாம் மேலே வந்துடுவாங்க. அப்போ நீங்கள் சொல்கிறவங்களாம் நல்லா இருப்பாங்க, உங்கள் ஐடியா கேட்குறவங்களாம் நல்லா இருப்பாங்க. அப்போ உங்களுக்கு என்னென்னா ஒரு பொல்லாத நேரம் தான். அப்படி இருக்கும்போது இன்றைக்கி இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கெல்லாம் 100% மண் மனை இடம் பூமி சொத்து இப்போ வாங்குறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரில பார்க்கும்போது உங்களுக்கு இந்த 1ஆம் பாவகத்துக்கும் 4ஆம் பாவகத்துக்கும் அதிபதி யார் அப்படின்னா குரு தான். தனுசு ராசிக்கும் மீன ராசிக்கு அதிபதி குரு தான். ஆனால் இவர் இப்போ 5ஆம் இடத்துல இருக்கிறார் இல்லைங்களா, புத்திரஸ்தானத்தில் இருக்கிறார். 5ஆம் இடம்ன்றது புத்திரஸ்தானம், பூர்வீக புண்ணியஸ்தானம். இப்போ பகையாக இருக்கிறார் இல்லைங்களா, அப்போ உங்கள் ஜாதகத்திலையும் பார்த்தீங்கன்னா பூர்வீக புண்ணியஸ்தானம் சரியில்லை அப்படின்னா தேவையில்லாத சங்கடங்கள் வரும், தேவையில்லாத பிரச்சனைலாம் வரும்.
அதாவது நம்ம தாத்தா பாட்டி முன்னோர்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு புண்ணியம் சேர்த்து வச்சுட்டு போயிருக்கணும், பாவத்தை சேர்த்து வச்சுட்டு போயிருந்தாங்கன்னா அதுக்கு தான் வந்து வர்க்க தோஷம் பூரி புண்ணி தோஷம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி எதாவது இருந்துருச்சு அப்படின்னா திருமணம் தடையாகும், புத்திர பாக்கியங்கள் தடையாகும், சொத்து இருக்கிறதெல்லாம் விற்று விட்டு ஒன்றும் இல்லாத பைத்தியக்கார மாதிரி சுற்றிட்டு இருப்போம். மொத்தத்தில் பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையில் ஏகப்பட்ட குழப்பங்களாக இருப்போம். அப்போ நமக்கு பூரி புண்ணிய ஸ்தானம் நல்லா இருக்கா ஒரு தடவை பார்த்துக்கிடுங்க. அதே மாதிரி 5ஆம் இடத்துல இப்போ குரு வந்து பகையே இருந்தாலும் உங்கள் ராசிக்கு அதிபதி 5ஆம் வீட்டில் இருக்கிறதுனால புத்திர பாக்கியங்கள் கொடுத்தாலும் கெடுக்கக்கூடிய நிலைமை எல்லாத்துக்கும் சொல்ல முடியாது. 25% பேருக்கெல்லாம் புத்திர பாக்கியம் தடையாக தான் இருக்கும். அப்போ உங்கள் ஜாதகத்திலேயே 5ஆம் இடம் சுத்தமாக இல்லை அப்படின்னா உங்களுக்கு புத்திர பாக்கியம் கண்டிப்பாக தடையாக தான் இருக்கும். அப்போ உங்கள் 5ஆம் இடம் நல்லா இருக்குதா இல்லையா ஒரு தடவை பாருங்கள். அதே மாதிரி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இப்போ சனி வந்து 3ஆம் இடத்துல ஆட்சியாக இருக்கிறாரு. 3ஆம் இடம்ன்றது யார்? அதாவது சகோதர ஸ்தானத்தில் பார்க்குறாரு, தைரியஸ்தானத்தில் இருக்கிறார். அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுவார் அப்படின்னா நீங்கள் என்ன தான் பார்த்தாலும் நல்ல பேர் வராது, நல்லதுன்னு போனால் பொல்லாப்பு, கொடுத்தது கேட்டால் அடுத்தது பார்க்க, மொத்தத்தில் தேவையில்லாத பிரச்சனை, தேவையில்லாத நஷ்டம், தேவையில்லாத தண்டம் தான் அந்த மாதிரி ஒரு நேரம். அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் கொடுத்துருப்பீங்க, நல்ல பேர் வந்திருக்காது. ஆனால் கேள்வி கேட்டிங்கன்னா உங்களுக்கு அப்போ தான் ஆரம்பிக்கும். அப்போ எந்த ஸ்தானத்தில் நம்ம இருந்துன்றதோ அப்போ தான் நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்குவீங்க. அதனால் என்னென்னா நல்லது பண்ணியிருந்தால் பொல்லாப்புன்ற பேர் தான் வரும், வந்துக்கிட்டு தான் இருக்கும். அதே சமயத்தில் பார்த்திங்க அப்படின்னா செவ்வாய் வந்து இப்போ வந்து உங்கள் 1ஆம் இடத்துலையே இருக்கிறார், உங்கள் வீட்லேயே பகையாக இருக்கிறார். குரு வீட்டுக்கு செவ்வாய் பகைவனாக இருக்கிறதுனால நிச்சயமாக பார்க்கும்போது கூட பிறந்தவங்களாலேயோ சுற்றி இருக்கிறவங்களாலேயோ குடும்பத்தில் இருக்கிறவங்களும் தேவையில்லாத ஒரு போராட்டம் தான். அதே மாதிரி பார்க்கும்போது சுக்கிரன் இப்போ 1ஆம் இடத்துல இருக்கிறார். இப்போ சுக்கிரன் 1ஆம் இடத்துல நட்பாக இருக்கிறார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சுக்கிரன் 6ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் 1ஆம் இடத்துல 13ஆம் தேதி வரைக்கும் இப்போ உங்கள் ராசியில் தான் இருப்பார். அப்போ 13ஆம் தேதி வரைக்கும் 1ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் 1ஆம் இடத்துல இருக்கிறதுல ஜென்மத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக இப்போ ஏதோ ஒரு வகையில் நம்ம வந்து வாழலாம், சாதிக்கலாம், நம்மளால் முடியும் அந்த எண்ணம் வந்து உங்கள் மனசில் விதைச்சிக்கிட்டே இருப்பார். அப்போ 13ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்துக்கு போயிடுவார். குடும்பஸ்தானம், ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கல்வி ஸ்தானம், தனஸ்தானத்துக்கு போயிடுவார். அப்போ என்ன பண்ணுவார், சுக்கிரன்றவர் வந்து வசதி படைத்த கிரகம். அது அப்படி இப்போ 2ஆம் இடத்துல உட்காரும்போது குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் ஓரளவுக்கு சரியாகும். மனசில் புதிய ஒரு தெம்பு கொடுத்துருவார், நம்மளால் முடியும், சாதிக்கலாம், பரவாயில்லன்ற அந்த எண்ணம் உங்கள் மனசில் தோணும். அதே மாதிரி பார்க்கும்போது இப்போ வந்து புதன் வந்து 2ஆம் இடத்துல, அவரும் வந்து இப்போ நட்பு கிரகத்தில் தான் இருக்கிறார். எங்கே? மகரத்தில் இருக்கிறார். அப்போ மகரத்தில் 2ஆம் வீட்லேயும் 3ஆம் வீட்டுக்கும் அதிபதி யாருன்னா சனி. அந்த சனியுடைய வீட்டிலவே புதன் நம்ம வந்து 2ஆம் இடத்துல இருக்கும்போது கண்டிப்பாக என்ன அப்படின்னா நமக்கு வந்து பார்க்கும்போது வெளிநாடு பிரியாணம் மட்டும் கிடையாது, தொழில் ரீதியான ஒரு வாய்ப்புகளும் உருவாக்கி வச்சுருவார். தொழில் ரீதி எப்படின்னா சுயத்தொழில் செய்கிறதுக்கு உண்டான நேரம், இல்லை செஞ்ச தொழில் ஆல்ட்ரு பண்ணுறதுக்கு உண்டான யோகம். ரெண்டாவது சிறு குறு தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல சப்போர்ட்டு. மெயினாக இந்த விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களெல்லாம் நிறைய மாற்றம் கொடுத்துருவார். கட்டட வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணுவார் இந்தபடியே மாதத்தில். எப்படி பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி கொஞ்சம் சரியில்லைன்னு சொல்லமா தவிர இந்த மாதம் ஓரளவுக்கு கண்டிப்பாக நல்லா கை கொடுக்குன்னே சொல்லலாம். அப்படி இருக்கும்போது சூரியன் 2ல் இப்போ பகையாக இருக்கும்போது ஜாதகனுக்கும் தந்தைக்கும் தாய்க்கும் கூட பிறந்தவங்களுக்கும் 2வது மனைவிக்கு ஏதோ ஒரு வகையில் சங்கடங்கள் கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஒருத்தர் போனால் ஒருத்தர் சங்கடன்ற மாதிரி. நீங்கள் செய்கிறது அவங்களுக்கு பிடிக்கல, அவங்க செய்கிறது உங்களுக்கு பிடிக்கல, மொத்தத்தில் நீங்கள் 2 பேர் பண்ணுறது வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பிடிக்காத நிலமை தான் இந்த மாதம். அப்போ இந்த மாதத்தில் கருத்து வேறுபாடெல்லாம் கொஞ்சம் நிறையா வரும். கொஞ்சம் நின்று நிதானமாக எதனால் பிரச்சனை வருதுன்றதை யோசி, அந்த வேண்டான்றதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வர்றது நம்ம தடுத்துக்கலாம். மொத்தத்தில் என்னென்னா இப்போ இருக்கக்கூடிய நேரம் கொஞ்சம் பொல்லாத நேரம், கொஞ்சம் பார்த்துருக்கிறது கண்டிப்பாக நல்லதுங்க. இருந்தாலும் மொத்தத்தில் இந்த நேரம்ன்றது 100% நடக்கக்கூடிய டைம் வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது அப்படின்னா கொஞ்சம் யோசித்து அடி எடுத்து வைக்கக்கூடிய நிலைமை தான். அதனால் என்ன அப்படின்னா இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு குருவுடைய பார்வைன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் ராகு வந்து உங்களை 4ஆம் இடமாக பார்க்குறாரு. அதனால் தாய்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா தொழில் ப்ரமோஷன், சம்பள உயர்வு, ஹெல்த் கண்டிஷன் இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா ராகு 4ஆம் இடமாக பார்க்குறாரு, தாய் தான் பார்க்குறாரு. அதனால் வந்து ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். குரு பகவான் வந்து இப்போ உங்கள் ராசியில் வந்து பார்க்குறது மட்டும் இல்லை, ராசிக்கு அதிபதி குருவாக இருக்கிறதுனால பூமி சார்ந்த விஷயமெல்லாம் நல்லாயிருக்கும். படிப்புக்கு நல்ல இந்த மாதமாக இந்த மாதம் இருக்குங்க. மொத்தத்தில் என்ன அப்படின்னா இந்த பிப்ரவரி மாதம் ஓரளவுக்கு நிறைய மாற்றங்களோட இந்த மாதம் உங்களுக்கு பிறக்கப்படுதுங்க. கண்டிப்பாக உங்களுடைய மனசில் புதிய தெம்பு கண்டிப்பாக கொடுத்துருவார். சரிங்களா? சரி நேயர்களே,
இதுக்கு முன்னாடி நம்ம ஃபீனிக்ஸ் ஆன்மீக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு காணொலியும் நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்க முடியும். அதே மாதிரி உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னுடைய காணொலியை முழுமையாக நீங்கள் பார்த்ததுக்கு மனசுலேருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.